இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வேத வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக இந்த நாளினுடைய செய்திக்கு ஆதாரமாக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிப்போம். இந்த நாளின் தலைப்பு என்னவென்றால் கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் என்ற ஒரு தலைப்பிலே நாம் இந்த வேத வசனத்தை நாம் தியானித்து பார்ப்போம். எடுத்தவர்கள் வாசிங்க. யோவான் 2வது அதிகாரம் 7வது வசனம். இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். பாருங்க, இங்க ஒரு சம்பவம் நடந்திருக்குது. நான் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனங்கள் தான் இந்த வேத வசனம். ஆண்டவராகிய இயேசு முதல் முறையாக கல்யாண வீட்டுக்கு அழைக்கப்பட்டவராக அந்த இடத்துக்கு கடந்து போகிறார். அந்த கல்யாண வீட்டில் நடந்த சம்பவம் என்னவென்றால், பந்தி இருந்தாங்க. பந்தியை வைத்திருக்கும் பொழுது திராட்சை ரசம் எல்லாருக்கும் இருந்து கொஞ்சம் பேர் சாப்பிட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கொஞ்சம் பேருக்கு அந்த திராட்சை ரசம் குறைவுபட்ட போது, அந்த திராட்சை ரசம் குறைவுபட்ட பொழுது ஆண்டவரிடத்தில் அதை சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அந்த வேலைக்காரனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறார். நீ இந்த ஜாடிகளில் தண்ணி என்ன செய்யுங்க, நிரப்புங்க. நான் இந்த சப்ஜெக்டுக்கு போல ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். என்னென்னா, அந்த கீழ்ப்படுதல் என்ற ஒரு வார்த்தைக்கு நேராக இந்த 7வது வசனத்தை நான் எடுத்துக்கிறேன். இன்றைக்கி ஆண்டவர் அதை குறித்து தான் நம்மளோடு கூட பேச போகிறார். இந்த வேலைக்காரனை பார்த்து இயேசு சொல்கிறார், இந்த ஜாடியில் என்ன பண்ணுங்க, தண்ணியை நிரப்புங்க அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே எத்தனை ஜாடிகள் வைக்கப்பட்டது என்றால் 6 ஜாடிகள் என்ன செஞ்சது, வைக்கப்பட்டு இருக்கிறது. அந்த 6 ஜாடிகளும் தண்ணி என்ன செய்யறாங்க, நிரப்ப சொல்லிட்டாரு. சொன்ன அடுத்த நிமிஷமே அந்த வேலைக்காரன் அந்த ஜாடிகளில் எல்லாத்துலேயும் ஃபுல்லாக என்ன பண்ணிட்டாரு, தண்ணியை நிரப்பிட்டாரு. அவர் நிரப்பின உடனே அந்த வேலைக்காரங்கிட்ட மீண்டும் ஒரு வார்த்தை சொல்கிறார், இதை மொண்டு பரிமாறுகிற இடத்துல என்ன பண்ணு, கொண்டு போய் கொடு என்று சொல்கிறார். அப்போது அந்த வேலைக்காரன் எஜமானாகிய நம்முடைய ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த ஜாடியில் தண்ணி என்ன செஞ்சார், நிரப்பிட்டார். நிரப்பின பிறகு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இதை மொண்டு பரிமாறவங்கிட்ட கொண்டு போய் என்ன செய், கொடுன்னு சொல்கிறாரு. அவனும் கொண்டு போய் கொடுத்துட்டான். அப்போது பரிமாற்ற பந்தியில் உட்கார்ந்தவங்க அந்த திராட்சை ரசத்தை குடித்து பார்த்தார்கள். அது சுவை உள்ளதாக இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, அப்போது அந்த காரியம் என்னென்ன, இதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு வேலைக்காரன் எஜமானுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். கீழ்ப்படிந்ததின் நிமித்தமாக தான் அந்த தண்ணி நிறம் மாறியது. அடுத்தது, அது நிறம் மாறினது மாற்றமல்ல, அது சுவையாக இருந்தது. நிறம் மாறினது, மனம் வீசினது, அது சுவையாக இருந்தது. ஹல்லேலூயா சொல்லுவோமா? நிறம் மாறிடுச்சு. தண்ணி என்ன ஆயிடுச்சு, நிறம் மாறிடுச்சு. அது மனம் வாசனை வீசினதாக இருந்தது. அதை குடித்தவர்கள் சொல்கிறாங்க, அது ருசி உள்ளதாக இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் இதிலிருந்து கற்றுக்கொள்கிற காரியம் என்னவென்றால், வேலைக்காரன் எந்த ஒரு கேள்வியும் கேட்காம கீழ்ப்படிந்தது நிமித்தமாக அந்த தண்ணி நிறம் மாறிடுச்சு. அது சுவையாகவும் இருந்தது. எல்லாரும் குடித்து அது சந்தோஷப்பட்டார்கள். அவர்கள் என்ன பண்ணாங்க, ஆச்சரியப்பட்டார்கள். இந்த கால வேளையில் என் அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை பார்த்து இந்த வருஷத்தின் துவக்கத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் என்னவென்றால், நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு சுவையான ஒரு வாழ்க்கை, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், குழப்பங்கள் எல்லாம் மாறி ஒரு அழகான ஒரு குடும்பமாக, அநேகருக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பமாக கர்த்தர் மாற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வேலைக்காரன் கேட்டிருக்கலாம், என்ன தண்ணியை நிரப்பிட்டா அது எப்படி திராட்சை ரசமாக வரும்?
ஒரு சாதாரண தண்ணி தானேன்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கலாம், ஒரு மாதிரி அவன் கேள்வி கேட்டிருக்கலாம். ரெண்டாவது என்ன பண்ணியிருக்கலாம், அதை மொண்டு கொடுக்கும் பொழுது கொஞ்சம் குடிச்சு பார்த்து என்ன செஞ்சிருக்கலாம், என்னமோ சொல்கிறாரு அதை குடிச்சு பார்ப்போமே, வெறும் தண்ணி தானே, இந்த தண்ணியை போய் எல்லாத்துக்கும் கொடுத்தா என்ன நினைப்பார்கள் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி கூட என்ன செஞ்சிருக்கலாம், பார்த்துருக்கலாம். ஆனால் அவன் சந்தேகப்படவே இல்லை. கர்த்தரை விசுவாசித்தான், கர்த்தரை நம்பினான், கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். அதனால தான் அந்த இடத்துல எப்போதும் இல்லாத ருசி உள்ள ஒரு திராட்சை ரசமாக அந்த இடத்துல பரிமாறப்பட்டது. இன்னைக்கு இந்த கால வேளையில் தாகத்தோடு வாஞ்சையோடு வந்த தேவ ஜனமே, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், கீழ்ப்படிதல் எவ்வளோ பெரிய முக்கியமாக இருக்கிறது. நாம் கீழ்ப்படியும் பொழுது தான் கர்த்தர் நம்மளை உயர்த்துகிறவராக இருக்கிறார். எந்த மனுஷன் கீழ்ப்படுகிறானோ அந்த மனுஷனை கர்த்தர் உயர்த்துகிறார். இன்னைக்கு குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு கீழ்ப்படிதலே பார்க்க மாட்டோம். ஒரு கீழ்ப்படிதல் என்ன செய்யாது, இருக்காது. குடும்பங்களிலே மனைவி பார்த்து கணவன் என்ன செய்வார், மனைவி ஏதாவது ஒன்று சொன்னால் ஏற்றுக்கவே மாட்டார். மனைவி கணவன் சொல்கிறத மனைவி என்ன செய்ய மாட்டாங்க, ஏற்றுக்கவே மாட்டாங்க. சில விஷயங்களில் சில குடும்பங்களிலே இந்த ஏற்றுக்கொள்ளாத எந்த குடும்பம் இருக்குதோ அந்த குடும்பம் ஆசீர்வாதத்தில் குறைவுள்ளதாக இருக்கும். நம்புறவங்க இல்லையா சொல்லுங்க, அது உண்மைதானே? அப்போ ஏன் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படலை, ஏன் அந்த மனுஷன் ஆசீர்வதிக்கப்படலை, ஏன் அந்த மனுஷி ஆசீர்வதிக்கப்படலை, ஏன் அவர்கள் நிறம் இன்னும் மாறலை, அவருடைய கோப தாபங்கள் ஏன் மாறலை, அவருடைய குடும்பம் ஏன் மாறலை, அதே நிலைமையில ஏன் இருக்கிறார்கள்? கீழ்ப்படிதல் இல்லை. இந்த கீழ்ப்படிதல் எந்த குடும்பத்தில் உண்டோ அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். ஆதியாகமம் புஸ்தகம் 26வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்து பாருங்க. ஆதியாகமம் 26:4. ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கைக்கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். ஹல்லேலூயா சொல்வோமா? ஆபிரகாம் என் சொல்லுக்கு என்ன செய்தான், கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் அவன் என்ன செய்தான், கை கொண்டான். அப்போ ஆபிரகாம் ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்ததனால அவருடைய விதிகளை கை கொண்டு கற்பனைகளை கை கொண்டு, அப்போ அந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு ஆபிரகாம் என்ன பண்ணாரு, கீழ்ப்படிந்தார். அவர் கீழ்ப்படிந்ததனால தான் கர்த்தர் ஆபிரகாமை கடவுளை ஆசீர்வதித்தார். அதனால தான் அழகா சொல்றார், ஆபிரகாம் என் சொல்லுக்கு என்ன பண்ணான், கர்த்தர் என்னுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் அவன் கை கொண்டபடினால கர்த்தர் அவனை என்ன பண்ணாரு, ஆசீர்வதித்தார். அதே ஆதியாகமம் புஸ்தகம் 12வது அதிகாரம் 1-3 வசனங்கள் இருக்கிறது. அதை வாசித்து நீங்க பார்ப்போமானால் வாசிப்பீங்களா? கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ என்றான். பாத்தீங்களா, ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான். கர்த்தருக்கு கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை என்ன செய்றாரு, ஆசீர்வதிக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம் இன்னொரு வசனத்தில், அதே ஆதியாகமம் 13:14வது வசனத்தை வாசித்து பாருங்களேன். 13:14 வாசிங்க. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி உன் கண்களை ஏறெடுத்து, ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து
இருக்கிற இடத்தில் இருந்து வடக்கேயும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா சொல்வீங்களா? ஆண்டவர் பாருங்க கீழ்ப்படுகிற ஆபிரகாமை பார்த்து சொல்றார். ஆபிரகாமே கூப்பிட்டு என்ன செய்யறாரு? வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் பார்த்து எல்லாத்தையும் சுத்தி பார். இந்த பூமி அத்தனையும் நான் என்ன செய்யறேன் உனக்கு, இது எல்லா ஆசீர்வாதம் உனக்கு தான் அப்படின்னு சொன்னாரு. சந்தோஷமா இருக்குதா இல்லையா? எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். இன்னைக்கு நம்மளுக்கு அந்த ஆசீர்வாதம் வேணுமா இல்லையா? எத்தனை பேருக்கு வேணும்? நம்ம நினைக்கிறோம் இல்லை எனக்கு ஒரு சொந்த வீடுந்தா போதும், நான் பெருசாக எதுவும் நான் பண்ணலை கேட்கல, எனக்கு ஏதோ ஒரு சொந்த வீடுந்தா போதும் நம்ம கேட்குறோம் இல்லையா? ஆனால் ஆபிரகாமை அவர் எப்படி ஆசீர்வதித்தார் என்றால் அவன் என் சொல்லுக்கு என்ன பண்ணான்? கீழ்ப்படிந்தான். அதனால தான் ஆபிரகாமை வெளியே வர சொல்லி நீ என்ன பண்ணு, கிழக்கையும் மேற்கையும் வடக்கையும் தெற்கு என்ன செய்ய நோக்கிப்பார். அந்த வசனத்தை படிங்க மீண்டும். நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கிப்பார். பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து. பாத்தீங்களா? உனக்கும் உன் சந்ததிக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்கம்மா, கீழ்ப்படிங்க. அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிங்க. அவருடைய வார்த்தை ஒவ்வொன்றும் உயிருள்ளதாக இருக்கிறது, ஜீவன் உள்ளதாக இருக்கிறது. இந்த ஜீவனுள்ள வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. கர்த்தர் ஒருவேளை கடந்த வருஷத்தில் இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த வருஷத்தில் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. கண்டிப்பா தருவார். நம்பணும், கீழ்ப்படியணும். அதான் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். உன் மன விருப்பத்தை நிறைவேற்றி உன் யோசனைகளை நான் பண்ணுவேன், நிறைவேற்றுவேன். நம்ம மன விருப்பங்கள் எல்லாம் தந்தருளி நம்முடைய யோசனைகள் எல்லாம் என்ன செய்கிறாரு? நிறைவேற்ற போறாரு. நிறைவேற்றணும் அப்படின்னு சொன்னா, வாக்கு கொடுத்தாச்சு, அது நிறைவேறணும் அப்படின்னு சொன்னா நாம் என்ன செய்ய வேண்டும்? கடவுளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆபிரகாம் சொல்லுக்கு கீழ்ப்படிந்ததுனால அவன் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் அனுப்புகிற இடமெல்லாம் அவன் கடந்து போனான். எந்த ஒரு காரியத்தையும் சொல்லவில்லை. அதனால தான் ஆண்டவர் அவனை கூப்பிட்டு நீ இந்த பூமியை பாரு, இது எல்லாம் உனக்கு தான் அப்படின்னு சொன்னார். உனக்குள் மட்டும் இல்லை, உன் சந்ததிக்கே தருவேன்னு சொன்னார். அப்படி தான் இந்த சந்ததிகள் இன்னைக்கு வெளியே போய் பாருங்க, எங்கேயும் இடம் காலியாக பார்க்க முடியல. எல்லா இடங்களிலும் ஜனங்கள் பெருகி கொண்டு இருக்கிறார்கள். அவர் சொன்னார், மணலத்தனையான என்ன பண்ணுவேன்? உன் சந்ததியே பெருக பண்ணுவேன்னு சொன்ன மாதிரி தான் ஆபிரகாம் சன்னதியில் வந்த நம்ம எல்லாம் இன்றைக்கி ஜனங்கள் பெருகி கொண்டே போகிறாங்க. ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்த நம்முடைய ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, உங்களையும் உங்களுடைய சந்ததிகளும் ஆசீர்வதிக்க காரணம் நீங்கள் தான். உன் பிள்ளைங்களை கடவுள் ஆசீர்வதிக்கணும்னு சொன்னால் அதுக்கு காரணம் நீங்கள் தான். நீங்கள் கீழ்ப்படிஞ்சிங்கன்னா அவங்க பிள்ளைங்க கீழ்ப்படியும். ஆபிரகாம் கீழ்ப்படிந்தாரு. ஈசாக்கு என்ன பண்ணாரு? கீழ்ப்படிந்தாரா இல்லையா? அப்போ அந்த கீழ்ப்படிதல் எங்கேருந்து வருது? அந்த தாய் தகப்பனிடத்துலேருந்து வந்ததை கீழ்ப்படிதல் தான். அவர் சொன்னார், உன் தகப்பனை எப்படி ஆசீர்வதிச்சேனோ அதே போல் உன்னையும் என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரா இல்லையா? பெருக செய்தாரா இல்லையா? அப்போ கீழ்ப்படிதலோடு நம்ம நிற்கும் போது இந்த வருஷத்தில் ஒரு தீர்மானம் எடுங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. நீங்கள் கீழ்ப்படிந்தீங்கன்னா உண்மையாக ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களை அதிகமாக கடவுள் ஆசீர்வதிப்பார். காரியத்தை குறித்து இன்னொரு வசனத்தையும் சொல்லிடுறேன். 17வது அதிகாரம் 1வது வசனமும் 2வது வசனம் வாசித்து பாருங்களேன். ஆபிரகாம் 99 வயதான கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு நீ எப்படி இருக்கணுமா?
எனக்கு முன்பாக நடந்து கொண்டு நீ உத்தமனாயிரு. உத்தமனாயிரு. நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை நான் என்ன செய்வேன்? ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். ஹல்லேலூயா. ஒரு உடன்படிக்கை செய்றார். இப்போ இன்னைக்கு இந்த வருஷத்தினுடைய புது வருஷத்துக்குள்ள வந்திருக்கிறோம். இந்த மாதத்துல ஆண்டவர் நமக்கும் கடவுளுக்கும் ஒரு உடன்படிக்கை வைக்கிறாரு. நான் உன்னை ஆசீர்வதிக்கணும்னு சொன்னா நீ என்ன பண்ணணும்? கீழ்ப்படி. நீ கீழ்ப்படி, நான் உன்னை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். ஏன்னா அப்படிப்பட்ட தேவன் அவர் தான் சொல்லிட்டாரே, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். நம்ம பாடன இல்லையா? எல்ஷடா நீ சர்வ வல்லவர், உம்மால ஆகாதது ஒன்றுமே இல்லப்பா. நமக்கு நல்லா தெரியுது, வசனங்கள்லாம் தெரியுது, பாடலெல்லாம் தெரியுது. ஆனா நம்ம கீழ்ப்படிதல் மட்டும் நமக்கு இருக்க மாட்டேங்குது. அப்போ அதுதான் சொல்றாரு ஆண்டவர், நீங்க கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அந்த வேலைக்காரன் ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த ஜாடியில் தண்ணி நிரப்பினான். அந்த தண்ணி நிறம் மாறி மனம் வீசி சுவையாக இருந்தது போல ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார். கர்த்தர் அவனையும் அவனுடைய பிள்ளை கர்த்தர் அவன் சந்ததியும் என்ன பண்ணார்? ஆசீர்வதிச்சார். எல்லாமே அவருக்கு சொந்தமாக்கி கொடுத்துட்டார். அது மாத்திரமல்ல, மீண்டும் ஒரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 8வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசித்து பாருங்களேன். மத்தேயு சுவிசேஷம் 8:27. அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு இவர் எப்படிப்பட்டவரோ காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். பாத்தீங்களா? ஒரு காற்றும் கடலும் என்ன செய்யுது? கீழ்ப்படுகிறது. நமது ஆண்டவர் இயற்கையின் மீது அதிகாரம் உள்ளவர். கடந்த நாள் நேற்று முன்னாள் பார்த்தோம் இல்லையா? கலிபோர்னியாவில் என்ன நடந்தது? எல்லாம் டிவியில் பார்க்குறீங்களா? பராத அந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு? ஒரு நம்ம காட்டு தீ, அந்த பச்சை இலையெல்லாம் என்ன செஞ்சது? எரிஞ்சிடுச்சு. வீடுகள்லாம் என்ன ஆயிடுச்சு? எரிஞ்சிடுது. நம்முடைய ஆண்டவரை பற்றி நான் சொன்னேன். இப்போ அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்டவர். காற்றும் கடலும் அவருக்கு என்ன பண்ணுது? கீழ்ப்படிந்தது. ஆண்டவர் ஒரு வார்த்தை கலிபோர்னியாவில் சொல்லியிருந்தா அந்த தீ அவரால் அணைக்க முடியும். அங்கே ஃபயர் எல்லாம் தண்ணி எல்லாம் இது பண்ணுறாங்க, ஃபயர் பண்ணுறாங்க. ஆனாலும் அதால் என்ன பண்ண முடியாது. நான் இங்கேருந்து பார்க்கும்போது நினச்சேன், என்னதான் ஃபயர் சர்வீஸ் என்னதான் தண்ணி இறைச்சாலும் உத்தரவு அங்கேருந்து என்ன செய்யணும்? வரணும். எங்கேருந்து வரணும்? பரலோக தெய்வத்துக்கிட்ட அந்த உத்தரவு வந்துருச்சுன்னா ஒரே செகண்ட் தான் அந்த தீ எப்படி ஆகிடும்? அது அமைதி ஆயிடும். ஏன்னா எல்லாத்துக்கும் அதிகாரம் உள்ளவரை நோக்கி பாருங்கம்மா. நம்ம நினைக்கிறோம் எல்லாத்துக்கும் சொந்தக்காரர் நம்முடைய ஆண்டவராகி இயேசு மட்டுமே. அவர் நினைத்தா எல்லாம் நடக்கும். அதான் சொல்றாரு, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். ஆனா அந்த கூடவே இருந்த அந்த சீஷர்களுக்கு தெரியல, நம்ம ஆண்டவர் நம்ம கூட தானே இருக்கிறாரு அப்படின்றது தெரியாம நாங்க மடிந்து போகிறோமே, உங்களுக்கு கவலை இல்லையான்னு போய் கேட்குறாங்க. இயேசு அந்த படகில இருந்த ஆபத்து நமக்கு இல்லை என்பதை மறந்துட்டார்கள். ஒரு ஊழியனோ, ஒரு ஊழியக்காரனோ, ஒரு விசுவாசியோ, ஒரு ஜெபிக்கிற ஜெப வீரனோ ஜெப வீராங்கனையோ உன் வீட்டில் இருந்தா அந்த வீடு ஆசீர்வாதம். அவங்களுக்கு 90 வயசுனா இருக்கட்டும், 60 வயசுனா இருக்கட்டும், 80 வயசுனா இருக்கட்டும், ஒரு ஜெபிக்கிற தாய் உன் வீட்டில் இருந்தா உன் வீடு ஆசீர்வதிக்கப்படும். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. ஆனால் நம்மளுடைய பார்வை எப்படி இருக்கு? நம்முடைய பார்வை தவறாக இருக்குது. தேவ ஜனமே, உங்களை பார்த்து ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை, அந்த சீஷர்கள் அந்த கடலில், அந்த கடல் அலையினால படகு என்ன செய்யுது?
நாங்கள் கவிழ்ந்து போகிறோம், ஆனால் இவருக்கு கவலை இல்லையேன்னு வந்து என்ன செய்கிறாங்க, எழுப்புறாங்க. இயேசு ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார்? என்ன சொன்னார்? இது தெரியாதா இந்த கதையெல்லாம்? எவ்வளோ சண்டே கிளாஸ்லாம் படிச்சிருப்பீங்க. அற்ப விசுவாசிகளே, ஏன் சந்தேகப்படுறீங்க? ஏன் சந்தேகப்படுறீங்க? நான் இருக்கும்போது உங்களுக்கு என்ன குறை அப்படின்னாரு. அல்லேலூயா. அப்படிதானே? உடனே அந்த காற்றையும் அந்த கடலையும் அதட்டினார். அது என்ன ஆயிடுச்சு? அமைதல் ஆயிடுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. காற்றையும் கடலையும் அதட்டுகிற, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயத்தை செய்கிற தெய்வத்தை வணங்கி கொண்டிருக்கிற நீயும் நானும் எப்படி இருக்க வேண்டும்? நம்மளை உயர்த்தி பார்க்கிற ஆண்டவர், நம்மளை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர், நம்மளோடு கூட இருக்கிற ஆண்டவர். நம்ம வீட்டுக்குள்ள இயேசு இருந்தார்னா நம் வீடு ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த விசுவாசிகளுக்கு, அந்த சீடர்களுக்கு என்ன இல்லை? நம்பிக்கை இல்லை. என்ன இல்லை? நம்பிக்கை இல்லை, விசுவாசம் இல்லை. இயேசு இருக்கிறாரு சொல்கிற நம்பிக்கை அவருக்கு இருந்திருந்தா அமைதியாக இருந்திருப்பாங்க, பதறி இருக்க மாட்டாங்க. ஆனால் நிறைய பேர் நம்ம பதறோம். என்னத்துக்கு? ஏதாவது ஒரு வியாதி வந்தால், கஷ்டம் வந்தால் நார்மல் தான், எல்லாரும் பதற நார்மலான ஒரு விஷயந்தான். ஆனால் ஒன்றே ஒன்று மாத்திரம், இயேசு உங்கள் கூட இருந்தா நீங்கள் எதுக்குமே பதறாதீங்க. கர்த்தர் சொல்கிறாரு, நீ அமைதலாக இரு, நீ அமைதலாக இரு. உன் வாழ்க்கையில் அவர் உனக்கு செய்ய நினைத்த காரியங்கள் அத்தனையும் உனக்கு கொடுப்பார் ஆண்டவர். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த வருஷத்தில் நிச்சயமாக கொடுப்பாருமா, நம்புங்கம்மா. ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லுங்களேன், கீழ்ப்படிங்கம்மா, கீழ்ப்படிங்க. அந்த கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். அவருடைய வார்த்தை அதுதான். இந்த இடத்துல பாருங்க, கடலை அதட்டினார், அமைதலாக இருந்தது. இயேசு தான் உடன் இருந்ததை அவர்கள் என்ன செய்தாங்க? நம்ம அப்பா இருந்தால் நம்ம அழிஞ்சு போயிடுவோமே, நம்ம அழிய மாட்டோம், அவர் நம்மளை காப்பாற்றுவார் என்ற விசுவாசம் அவளுக்கு இல்லாமல் போயிடுச்சு. இயேசு என்ன பண்ணார்? அந்த இடத்துல எழுந்து அந்த காற்றையும் அந்த கடலையும் என்ன பண்ணிட்டாரு? அதட்டிட்டார். அது அமைதல் ஆயிடுச்சு. நார்மலாக பிரயாணப்பட்டார்கள். ஆமென், ஆமென். கீழ்ப்படிதல். அந்த இடத்துல காற்றும் கடலும் என்ன செஞ்சது? கீழ்ப்படிந்தது. அடுத்த ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன், எடுத்து வாசித்து பாருங்க. அது அடுத்த வசனம், மார்க் எதன சுவிசேஷம் 1வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்க. நான் சுருக்கமாக கடந்து போகிறேன். எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இது என்ன, இது என்ன, இந்த புதிய உபதேசம், இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது? இவர் அதிகாரத்தோடு அசுத்த ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார். அவைகள் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ நம்ம வொர்ஷிப் பண்ணும்போது சொன்னோம், அந்த பாடல் வரிகளை பாடும்போது எத்தனை பேர் உணர்ந்தீங்களோ தெரியாது. அந்த பிசாசின் அதிகாரத்தை, பிசாசுடைய கிரியைகளை அழிக்கக்கூடிய அதிகாரத்தை நமக்கு என்ன பண்ணிருக்கிறாரு? தந்திருக்கிறாரு. சத்ருவினுடைய கிரியைகளை அழிக்கும்படி அதிகாரத்தை கொடுத்த ஆண்டவர் சொல்றாரு. அந்த சாத்தானை பார்த்து அதட்டுறாரு, பிசாசை பார்த்து சொல்றாரு, இது என்ன பண்ணாத. அந்த வசனத்தை வாசிங்க மீண்டுமா. அந்த 27வது வசனத்தை வாசிங்க. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இது என்ன, இது என்ன, இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது? இவர் அதிகாரத்தோடு அசுத்த ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார். அவைகள் இவருக்கு என்ன செய்து கீழ்ப்படுகிறதே என்று தங்களுக்குள்ளே ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தங்களுக்குள்ள சொல்லிக்கிட்டாங்க. அதிகாரத்தோட சொல்றாரு. பிசாசு என்ன பண்றான்? நடுங்குறான். அப்பா அந்த அதிகாரத்தை நமக்கு என்ன பண்ணிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். இந்த வேளையில இந்த கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள வந்த நம்மளுக்கு அந்த அதிகாரத்தை தேவன் என்ன செய்யறாரு? கொடுத்திருக்கிறார். உங்களும் அதிசயங்களும் நடக்கணும்னா யார் கையில இருக்குதுமா? சொல்லுங்களேன். நம்ம கிராமம் ரட்சிக்கப்பட, நம்முடைய தெருக்கள் ரட்சிக்கப்பட, நம்முடைய குடும்பங்கள் ரட்சிக்கப்பட, நம்ம சொந்தங்கள் ரட்சிக்கப்பட யார் கையில இருக்குது? சொன்னா எங்க நம்ம மாட்டிக்க போறோம்? யார் கையில இருக்குது? நம்ம கையில தான் இருக்குது. நாம செபித்தா கர்த்தர் என்ன செய்வாரு? தருவார். அவர் ரெடியா இருக்கிறார். ஆனா நம்ம என்ன பண்றது இல்ல?
ஜெபிக்கிறது இல்லை இல்லையா? நம்ம ஜெபம் செய்வோமா? இரக்கமுள்ள தெய்வத்தை நோக்கி பார்ப்போம். தயவுசெய்து கீழ்ப்படிந்து அடுத்த வாரத்திலிருந்து நீங்கள் ஒவ்வொரு 9 மணிக்கு வர்றதுக்கு முயற்சி எடுங்க. கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். நீங்கள் கீழ்ப்படிங்க. இந்த வருஷத்தில் நம்ம கொடுத்த வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில் பலிக்கும். என்ன சங்கீதம் 20 நாளின் படியே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். அந்த சாடியில் உள்ள தண்ணி எப்படி நிறம் மாறிச்சோ உங்கள் வாழ்க்கை ஒரு மாற்றத்துக்குள்ளே கொண்டு வர கர்த்தரால் முடியும். ஜெபம் செய்வோம். எல்லாம் ஒரு மனப்படுவோமா? மகா இரக்கம் கிருபை நிறைந்த எங்கள் பரலோகத்தின் தகப்பனே, இந்த நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளை உடைய கரத்தில் நாங்கள் கொடுக்கிறோம். அப்பா, இந்த நாளிலே இந்த ஆராதனையில் கலந்து கொண்டு நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். வாஞ்சையோடு தாகத்தோடு ஏக்கத்தோடு பலவிதமான தடைகள் இருந்தாலும் அதை எல்லாத்தையும் ஆண்டவரை தகர்த்து உம்முடைய பாதத்தில் கொண்டு வந்ததுக்காக நன்றி. வந்த உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த வார்த்தைக்காக நன்றி. அவர்கள் உமக்கு கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் அவர்களை உயர்த்துகிறீர் ஆண்டவரே. அந்த கீழ்ப்படிதலை எங்கள் பிள்ளைகளுக்கு இன்னும் கொடுங்க ஆண்டவரே, இன்னும் கொடுங்க ஆண்டவரே. அந்த கீழ்ப்படிதல் ஆவி அவங்களுக்குள்ள வரட்டும். கர்த்தர் அவளை அதிகமாய் ஆசீர்வதியும். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆபிரகாமை பார்த்து, ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தான், அவனை செல்வ சீமானாக்கி அழகு பார்த்த ஆண்டவர். அதே போல் உமக்கு பயந்து கீழ்ப்படிந்து வாழ்கிற என் அருமையான தேவ ஜனங்களே, இங்கே வந்திருக்கிற இந்த வாரம் வந்த ஒவ்வொருவரையும் உமக்கு பயந்து கீழ்ப்படிந்து வாழும் பொழுது எங்கள் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர்களை நினைக்கிற காரியங்கள், வேண்டிக் கொள்ளுகிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் உம்முடைய நாமம் மகிமைப்பட கர்த்தர் இந்த நாளிலே கொடுப்பீராக. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், திருப்திப்படுத்தும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.